ஜிலேபி மீன் குழம்பு. ஜிலேபி மீன், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் பால், தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டியும் தட்டி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் இரும்பு வானல் வச்சுருக்கேன். வானல் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சோடனே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போடுறேன்னாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம இப்போ பூண்டை போட்டோம்னா பூண்டு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டு பாருங்கள், சின்ன வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டுடலாம். ரெண்டையும் தட்டி தாங்க போடுறேன் நான். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த குழம்புல அந்த வாசனை இறங்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அறுக்கில் ரெண்டையுமே தட்டி தான் போடுறேன். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. வணங்கினோன்னே தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வணங்கினோன்னே சாந்து வதங்கி போடலாம். பாருங்கள், தக்காளி வணங்கிருச்சு. இந்த டைம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் எண்ணெயில் கருவேப்பிலை போட மாட்டேங்க. அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் இப்படி போட்டு வணக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உப்பு போடலாம். கல் உப்பு போடலாம். கல் உப்பு பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் மசாலாவெல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வணக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, புளி சொல்ல மறந்துட்டேங்க, புளி ஊற்றலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான பொருளில் புளி சொல்ல மறந்துட்டேங்க. அந்த புளியை ஊற்றி இதில் கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், புளி ஊற்றலாம். கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், மசாலா வந்து இப்போ வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ மசாலா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எப்படி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு நம்ம சரியாக பார்த்துக்க முடியும். கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுட்டா, ஏன்னா தேங்காய் பால் சுண்டுனதுக்கப்புறம் இன்னும் உப்பு ரொம்ப கைக்குங்க. இப்போ தேங்காய் பால் சுண்டுட்டோம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம மீனை போடலாம். பாருங்கள், குழம்பு கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைம் மீனை போடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா போடலாம். இங்கே பாருங்கள், மீனை போட்டேன். அப்படியே கிளறாத, அப்படியே திருப்பி மட்டும் விடுங்க, வெந்துடும். நான் எப்போ மீன் வாங்கிட்டு வந்தாலும் அந்த தலை அதோடு சேர்த்து ஒரு மீன் துண்டெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுருவேங்க. குழம்பு வச்சுட்டு பீஸெல்லாம் வறுத்துருவேன். அது குழம்பு இன்றைக்கி வச்சுட்டுனா நாளைக்கு சாப்பிட்றதுக்குங்க. ஏன்னா மறுநாள் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்படிதாங்க. பாருங்கள், அவ்வளோதான். எல்லாம் திருப்பி போட்டுட்டேன். வெந்துடும். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் மீன் வெந்துடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் வீட்டு மீன் குழம்பு. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு மீன் குழம்பு. பாருங்கள், ரெடி. எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.